வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே நல்லா தாங்க இருப்பீங்க. உங்களுடைய நல்ல மனசுக்கு எப்பவும் ஒரு குறையும் வராதுங்க. உங்களுடைய லட்சியங்கள், எண்ணங்கள் எல்லாமே நிறைவேறி நீங்கள் வாழ்க்கையில் எப்போதும் மென்மேலும் நல்லா இருப்பீங்க. ரீசெண்டாக இப்போ கும்பகோணம் டூர் போயிருந்தேன் இல்லைங்களா? நவகிரக டூர் போயிருந்தேன். அதில் வந்து ஒரு சில நிகழ்ச்சிகள் வந்து மனசுக்கு ரொம்பவுமே ஒரு நெருடலாக இருந்துச்சு. அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்கான வீடியோ பதிவு தான் அது. பொதுவாக இந்த நவகிரக டூர் அப்படின்னாலே பரிகாரங்கள் செய்கிறதுக்காகத்தான் எல்லா கோயிலுக்கும் போகிறாங்க எல்லாருமே. அங்கே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கோயில்கள்லேயும் ஒரு குறிப்பிட்ட தீபம் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே அந்த கோயில் சார்பாகவும் சரி வெளியிலையும் சரி நிறைய தீபங்கள் வந்து விற்கிறாங்க. ஒரு தட்டு நிறைய தீபம் வச்சு ரூ. 100, ரூ. 50, ரூ. 40 அந்த மாதிரி ரேட்டில் விற்கிறாங்கங்க. இதை வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே அந்த காசு கொடுத்து வாங்கி அந்த இடத்துல தீபம் போடுற இடத்துல பார்த்திங்கன்னா ரொம்ப கூட்டம், ரொம்ப எண்ணெய் வடியுது, தேவையில்லாத ஒரு அதாவது எல்லா தீபமும் ஒன்றா சேர்ந்து ஒரு தீ புகை மாதிரி எரியுதுங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அம்மா தீபம் போடுறேன்னு போயிட்டு கையை நல்லாவே சுட்டு வச்சுக்கிட்டு வந்துக்கிட்டாங்க. நம்ம எந்த கோயிலுக்கு போனாலும் தீபம் போடணும் இல்லைன்னு சொல்லிங்க. ஆனால் ஒரு 2 தீபம் மட்டும் போட்டாலே போதும். அப்படி இல்லைன்னா அதுக்கான எண்ணெயவோ அல்லது நெய்யோ வந்து அந்த கோயிலுக்கு வந்து நீங்கள் வாங்கி கொடுத்துருங்க. இப்போ ஒவ்வொருத்தரும் 18 தீபம் 27 தீபம் இந்த மாதிரி போடும்பொழுது 100 பேர் போய் போட்டால் அந்த இடத்துக்கு எப்படி இருக்கும்னு நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இதெல்லாம் போட்டுட்டு சாமி கும்பிட்டுட்டு வெளியில் வரும்போது பார்த்திங்கன்னா ஏதாவது அன்னதானம் பண்ணுங்கள், எங்கள் குடும்பம் ரொம்ப கஷ்டப்படுது அப்படின்னு சொல்லிட்டு காலையில் நேரம் சாப்பாடு வாங்கி கொடுங்கன்னு ரொம்ப பேர் வந்து கேட்குறாங்க. ரொம்பவுமே மனசுக்கு கஷ்டமாக இருந்துச்சு. அப்போ தான் வந்து ஒரு விஷயம் தோணுச்சுங்க. இந்த தீபம் போடுற காசில் நம்ம 2 பேர்த்துக்கும் சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம் அப்படின்ட்டு போன இடத்துல எல்லாமே நம்மளால் எவ்வளோ முடியுமோ தீபம் போடுறதுக்கு என்ன செலவாகுமோ அந்த காசை வந்து அங்கே இருக்கிறவங்களுக்கு சாப்பாடு வந்து வாங்கி கொடுத்துட்டு வந்தேங்க. எந்த கோவிலுக்கு போனாலுமே அங்கே இருக்கிற மூலவரையும் பரிகார தெய்வத்தையும் நம்ம கண்குளிர பார்த்து நம்மளுடைய வேண்டுதலை மனசார சொல்லிட்டு வந்தாலே போதுங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற தெய்வங்களை நம்ம கண்குளிர பார்த்தாலே நம்மளுடைய பாவங்களும் தோஷங்களும் எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க பெரியவங்க. எல்லா தோஷங்களுக்குமே ஒரு மிகச்சிறந்த பரிகாரம் அப்படின்னா அன்னதானம் தானுங்க. நீங்களும் எந்த கோயிலுக்கு போனாலும் அங்கே இருக்கிற இறைவனை கும்பிட்டுட்டு நீங்கள் யாராவது ஒருத்தருக்காவது ஒரு அன்னதானம் வாங்கி அதை வந்து அந்த இறைவனுக்கே கொடுக்கறதாக நினச்சி கொடுத்துட்டு வாங்க. நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த உணவை சாப்பிட்டு அவங்க வயிறு நிறைஞ்சு மனசார உங்களை வாழ்த்தும் பொழுது உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து தோஷங்களுமே நிவர்த்தி ஆகிடுங்க. என்னோட இந்த பழக்கம் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா சேனலுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.